வணக்கம். பயிற்சி 1ல் வந்து 42 சைஸ் 42 சைஸுக்கான ஒரு ப்ளவுஸினுடைய பேக் தட்டை எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறது பயிற்சி 1ல் பார்த்தோம். பயிற்சி 2ல் வந்து பயிற்சி 2ல் வந்து ஃப்ரண்ட்டினுடைய பாகம் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி அதனுடைய முழு வீடியோவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அதனுடைய கையும் அதனுடைய கிராஸ் பட்டியும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த பார்ட் 3ல் வந்து நம்ம பார்ப்போம். இந்த 3 வீடியோவுமே உங்களுக்கு வந்து 3 பார்ட்டுமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறத விட நாம் பண்ணக்கூடிய கட்டிங்கில் என்ன கம்ப்ளைண்ட், நாம் செய்கிற வேலையினால் ஏற்படக்கூடிய தவறுகள் என்னென்ன நிகழுதுங்கிறத வந்து நாம் எப்போ வந்து நுட்பமாக கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ப்ளவுஸில் வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக போவாங்க. ஸோ அதற்கு வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக வந்து இந்த 3 பார்ட்டுமே இருக்கும். நீங்கள் அதை பயிற்சி எடுத்து பாருங்கள். நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து அத்தனை விதமான நுட்பங்களையும் நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பயிற்சி வகுப்புகளுக்கான முன்பதிவுகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய 2 நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவை பண்ணுங்கள். நன்றி. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பேக் கட்டிங் பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் வந்து இதனுடைய ஃப்ரண்ட்டு பார்த்தோம். இப்போ இதுக்கு கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய கிராஸ் பட்டியும் கட் பண்ணிடுவோம். மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ கை ஹைட்டு வந்து 8.5, ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அரை இன்ச்சு வச்சா போதும் ஸ்டிச்சிங்க்கு. இப்போ ஆம்கோல் வந்து 20 இன்ச்சு. இப்போ 20ல் பாதி 10, 10ல் 1 இன்ச்சு மைனஸ் வந்து 9, அதில் 1 இன்ச்சு மைனஸ் வந்து கையினுடைய லூஸு. இப்போ 1 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த 9 இன்ச்சு இங்கே வந்து வச்சுக்கணும். இந்த 9 இன்ச்சுங்கிறது வந்து சில கஸ்டமருக்கு வந்து அடிங்கையினுடைய அளவு வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அடிங்கை அளவு எடுத்திருந்தால் அந்த அளவை வந்து வச்சுக்கணும். இந்த லைனில் அந்த அளவு எடுத்திருந்தால் எடுத்த அளவு, எடுக்கலை அப்படின்னா 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு அதில் 9 இன்ச்சில் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு லைன். இப்போ 20 இன்ச்சு ஆம்கோல் வேணும் நமக்கு. இந்த கிராஸில் வந்து 10 இன்ச்சு இப்படி வைக்கணும். 10 இன்ச்சு கிராஸில் எந்த இடம் வருதோ அந்த இடத்துல இப்படி மார்க் எடுத்துடணும். இந்த அடிங்கை எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்து டவுட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக கிளியர் ஆகும். இந்த அடிங்கையினுடைய லூஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது ஆம்கோலினுடைய அளவில் பாதியாக டிவைட் பண்ணி 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் அடிங்கையினுடைய அளவு அது 9. அதுவே அளவு எடுத்திருந்தால் எடுத்த அளவு எந்த அளவோ, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆம்கோலினுடைய அளவு வந்து இன்னொரு அரை இன்ச்சு கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு 8.5 இன்ச்சு தான் இருக்குது. ஏன்னா பாடி 42 இன்ச்சு இருக்கவங்களுக்கு சிலவங்களுக்கு கையினுடைய அளவு கம்மியாக இருக்கும். அப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அரை இன்ச்சு உள்ள தள்ளிக்கணும். அப்போ இந்த லைனில் வந்து அந்த 20 இன்ச்சை கிராஸ் பண்ணணும். இப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா அடிங்கையினுடைய சுற்றளவு வந்து ஜாஸ்தி வரும். இந்த கிராஸினுடைய அளவு வந்து ஜாஸ்தி ஆகும், அது பாடியை பொறுத்து. அதே இது இன்னும் வந்து அதிகமாகுது, 10 இன்ச்சை விட இன்னும் கை அதிகமாக இருக்குது, 9 இன்ச்சை விட இன்னும் அதிகமாக இருக்குது, அளவெடுக்கிறது வந்து 9.5 இருக்குன்னா 9.5ல் வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்படி இதுக்கு நேராக ஸ்ட்ரைட் வச்சுட்டு வந்து இங்கே அரை இன்ச்சு தள்ளி இருக்கணும். இதில் வந்து 20 இன்ச்சு கிராஸ் பண்ணணும். அப்போ அடிங்கையினுடைய அளவு அவங்களுக்கு வந்து கம்மியாயிரும். அந்த சதைப்பகுதி அதிகமாகும்போது இந்த கிராஸ் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாயிரும். இதான் அந்த கையினுடைய ஆம்கோலினுடைய டிஸ்டன்ஸை எப்படி வந்து நம்ம பார்க்குறதுங்கிறது. இப்போ 16 இன்ச்சு முனக்கையினுடைய லூஸு. இது வந்து ரெடி. 9 இன்ச்சுங்கிறது இப்போ நம்ம இது ரெடி. இந்த கை லூஸ் எடுக்க அளவுக்கு இதில் மார்க் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இந்த கிராஸ் வந்து 9ல் பாதி 4.5, இந்த மாதிரி இது சென்ட்ரு.
இதுலேருந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம இங்கே வைக்கணும். அப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். இந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே அந்த ரவுண்ட் இருக்கிற மாதிரி இப்படி திருப்பிக்கணும். அதில் இந்த மார்க்குக்குள்ளே டச் ஆகிற மாதிரி இந்த ரவுண்டை அப்படி போட்டுக்கணும். அதுக்கு இந்த பக்கம் வந்து இந்த ஷேப்பை வந்து அப்படியே வரைஞ்சிக்கணும். இந்த 2வது மார்க்கில் டச் ஆகிற மாதிரி இதில் அப்படி டச் பண்ணிக்கணும். இப்போ அதே இது இந்த ஸ்கேல் இருக்கும்போது இந்த மார்க்கை நம்ம இப்படியே பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கவர் தட்டுக்கு வந்து வரும்போது இந்த மாதிரி இதில் கவர் தட்டு எடுக்க இதை வச்சே பண்ணிக்கலாம். இந்த ஷேப் எடுக்கிறது மட்டும் அந்தந்த இடத்துல அப்படி நவுட்டி வச்சுக்கிட்டோம்னா பெரிய கையாக வரும்போது அந்த ஷேப்பை அப்படி வச்சு போட்டுக்கலாம். அந்த கரெக்ட் ஷேப் வந்து உங்களுக்கு இப்படியும் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த கையினுடைய ஷேப் வந்து கரெக்டாக இதில் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ கவர் தட்டுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இந்த மார்க்குக்கு கீழே வர்ற பொசிஷனில் வந்து வச்சிங்க அப்படின்னா இந்த மார்க்கிலேருந்து இப்படி கீழே இருக்கணும். ஒரு மேலே டச் ஆகாமல் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சா இந்த பொசிஷன் இங்கே கரெக்டாக வரும். இதை அப்படி போட்டு அதே ஷேப்பை இந்த இடத்துல வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாம் கையில் வந்து வராது. இந்த கை வந்து பெரிய பாடியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வெட்டிட்டா இந்த பேக்கில் எப்படி எக்ஸஸாக வந்ததோ அதே மாதிரி இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு வந்து இந்த துணி எக்ஸஸ் ஆயிரும். இதை கையை வந்து இப்படியே கட் பண்ணிடலாம். சிம்பிளாக வெட்டக்கூடிய மெத்தடு தான். இன்னும் கை வெட்டுற மெத்தடு ஏற்கனவே போட்டிருக்கோம். இது கொஞ்சம் ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து வெட்டுறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். ஏற்கனவே கை வந்து 2 3 விதமான கை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். கை ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த சுருக்கங்கள் எதுவும் இந்த இடத்துல கையில் வந்து வராது. பெரிய சைஸாக வந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கணும். இப்போ இதோட கிராஸ் பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுத்து. இந்த கிராஸ் பட்டி கட் பண்ணும் பொழுது இந்த பேக் இப்படி வச்சுட்டு இந்த லைனில் கரெக்டாக வச்சுட்டோன்னா இந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு வந்து பெரிய பாடிங்கிறதுனால ஃப்ரண்ட்டு பேக்கோட உயரத்துக்கு ஃப்ரண்ட் இப்படி கீழே இறங்கி வரும். அப்படி வர்றதுனால இந்த பேக் இதில் பிடிச்சிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இந்த டாட் பிடிக்கிற மாதிரி இந்த ஃப்ரண்ட்டை வந்து இப்படி நவுட்டணும். இந்த மாதிரி இதில் கரெக்டாக அப்படி வச்சிங்கன்னா இது டாட் பிடிக்கக்கூடிய அளவாயிரும். அப்போ இந்த ஃப்ரண்ட் இங்கே எப்படி வரும்னு இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்தையும் மார்க் பண்ணணும். இந்த சைடு ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. இந்த சைடும் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து 2 இன்ச்சு இருக்குது. இங்கே வந்து இது 2, இங்கே வந்து 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த ஷேப்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த ஷேப் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஏதாவது கட்டிங் பண்ணுறதுல வந்து இதில் வச்சு பார்க்கும்போது ஏதாவது திகட்டல் தெரிஞ்சால் சரி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த லைட்டாக வந்து ஒரு நூல் வந்து இதை ரவுண்டாக வந்து எடுக்கணும். லைட்டாக இந்த இடத்துல வந்து இப்படி பெண்டு கொடுத்து எடுக்கிறோம். இந்த இடத்த வந்து லைட்டாக பெண்டு கொடுக்குறோம். அதில் ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி இந்த பெண்ட் ஷேப் வந்து இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் வச்சு செக் பண்ணிக்கணும்.
2.25, 2.25. இந்த சைடு 2.25, இங்கிட்ட வந்து 2.25 பட்டியினுடைய உயரம். ஸ்ட்ரெயிட் மார்க் வந்து போட்டுக்கோங்க. இடுப்பு வந்து நமக்கு 37 இன்ச்சு இடுப்பு, 9.25 வேணும் நமக்கு. 1/4 வந்து 9.25 வேணும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டு. ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க இப்படி. இந்த பேக் எப்படியே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பு. இப்போ இங்கே 2.25, 3/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேருந்து 9.25, 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, பட்டி பக்கம் 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இங்கே வந்து 2.25, 2.25 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போ 3.5 இன்ச்சு. இப்போ இங்கே வந்து 3 இன்ச்சு, இங்கே வந்து 3.5 இன்ச்சு. இந்த அளவு அப்படி வச்சுக்கணும். இதை ஜாயின் பண்ணக்கூடியது இங்கேருந்து இதில் தான் ஜாயின் பண்ணுவோம். இந்த இடத்த எடுத்துக்கணும். 3.5க்கு 1 இன்ச், இங்கே வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு குறைச்சி 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சில் அப்படி வச்சுக்கணும். இந்த இடம் அப்படி அளந்துட்டு இந்த டாட்டை வந்து இதில் வைக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட் அளவில் கரெக்டாக வச்சோம்னா எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கணும். இந்த இடத்து வரைக்கும் வருது. இப்போ இங்கேருந்து பண்ணக்கூடிய மார்க்கை இந்த கிராஸ் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து கிராஸு, இந்த சைடு இதிலிருந்து கிராஸு, ரவுண்டு லேஸாக ரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இங்கே 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ நம்ம இதில் ஸ்டிச் பண்ணும்போது இதில் தான் பண்ணுவோம். இப்போ இங்கே கரெக்டாக வந்து இதில் வச்சு பார்க்கணும். அதுக்கடுத்து இதில் வந்து இதில் வச்சு பண்ணும்போது இங்கே கரெக்டாக இருக்கும். இதை வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிடலாம். இப்போ சரியாக இருக்குது. கீழே இந்த மார்க்கில் இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லைட்டாக இந்த பெண்டு ஃப்ரெண்டு இறங்கி வர்றதுனால இந்த ஷேப் வந்து அப்படி கொடுத்தாச்சுன்னா பட்டியில் வந்து சுருக்கு இருக்காது. இதில் ஜாயின் பண்ணும்போது இதில் கரெக்டாக இருக்கும் கிராஸ் பட்டி. இதை ஜாயின் பண்ணும்போது இதில் அப்படியே வந்து கரெக்டாக வந்துடும். தான் கிராஸ் பட்டி வெட்டக்கூடிய மெத்தடு. இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கை, கிராஸ் பட்டி எல்லாம் அப்படி வெட்டினீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கை, கிராஸ் பட்டி ரெண்டும் கட் பண்ணியாச்சு. அடுத்த கட்டிங்கில் பார்ப்போம்.